கூட்டம் தான் என்ன படிக்கலாம் முடியாது. அதுலயும் இப்ப 2 நாள் 2 முறை கல்லுண்டாக மழை பெய்தனால அடிக்க முடியாம இருக்கு. வேலை திட்டம் சரியான நான் கேட்கறது வேலை திட்டம் சரியானது ஒரு நாளைக்கு 10,000 கிலோ அடிக்கிறோம். 1000 கிலோ இப்ப அப்படி சொன்னா போட்டப்பட்ட நாளைக்கு மழை வந்த நாளை வரைக்கும் அதுல இருப்பு இருக்குது. இருப்பு நாங்கள் கொடுத்து கொண்டு உரம் வந்த பிறகு 2 லட்சத்து சொச்சத்துக்கு நாங்கள் உரம் வெளியில கொடுத்துட்டோம். இப்ப 3 லட்சம் கிலோ உரம் நாங்கள் இந்த 2-3 நாளைக்குள்ள வெளியில கொடுக்க வேணும். அதுலயும் தடை மழை வந்ததுனால தடை பாடசாலைகள்லயும் கோயில்கள்லயும் அந்த குப்பைகளை எடுக்கிறவங்க. ஆனா அதை நான் என்ன சொன்னா எடுக்கிறேன், அது இந்த மிஷினுக்கு காணுமா அதை எடுத்து நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 கிலோ வெளியீடு செய்வதற்கு நாங்கள் இந்த கோயிலையும் பாடசாலையும் எடுக்கிற குப்பை காணுமா? நாங்கள் தீர்மானித்திருக்கிறது அங்க இருக்கிற ஏற்கனவே இருநூற்றி போயிருக்கிற புறம் முழுக்க நாங்கள் வெளியில கொண்டு போடப்படுது. அது இன்னும் கிட்டத்தட்ட 21 மாதத்துக்குள்ள அது நடக்கும். அதை செய்யணும். அதுல மழை வந்தால் நாங்கள் அது நிலையப்படும். அதை அகற்றினால்தான் அடுத்ததை செய்யலாம். கொண்டு போறோம். நாங்கள் எல்லா இடத்துலயும் குப்பைகள் எடுக்கிறோம். அதை விட குப்பைகள் கேட்கறதுக்கு நாங்கள் நடந்த நிதி குழு கூட்டத்திலையும் நாங்கள் பல விடயங்களை பற்றி கழிச்சிருக்கிறோம் எடுக்கிறது. அதை விட அருகில் இருக்கிற பிரதேச சபைகள் இன்னைக்கு அவர்களுடைய கழிவுகளை கொண்டு போறதுல அதை அப்புறப்படுத்துறதுல அவர்கள் நிச்சயமாக தான் இருக்கு. அது சம்பந்தமாக தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டும். அது நாங்கள் வாங்கக்கூடாது. அது சம்பந்தமாக நாங்கள் இதுல கலைச்சிருக்கிறோம். நிதி குழு கூட்டத்துல நாங்கள் கலைச்சிருக்கிறோம். அவ்வளவு செயல்படுத்த இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வகையில என்ன அப்படின்னு சொன்னா அது இப்ப நாங்கள் அதை முடிச்சு போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா அதுக்கான கால இடவழி கட்டாயம் இருக்கு. அந்த கால இடவழியே இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அந்த இயற்கை உரத்தை உற்பத்தி செய்யறதாலையும் அது வீடாக போட்டு எரிக்கப்படுற மாநகர சபையுடைய குப்பைகளை நீங்கள் ஒரு சுமூக அடிப்படையில கலைச்சாவிட்ட வாங்குறதுக்கான ஒழுங்கையும் உடனடியாக செய்ய. நீங்கள் இப்ப மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா கோடியா காசுல மிஷின் எடுக்கணும்னு சொல்லி பெருமைப்படுறதுலையோ அல்லது இந்த 1000 கிலோ படிக்கணும்ன்றதுலயோ பெருமை இல்லை. அதை தொடர்ந்து நாங்கள் இயற்கையை சபைக்குரிய ஒரு வருமானத்தை எவ்வளவு திரும்பி விட்டுக்கிறோமோ அதுதான் உங்களை அடுத்த கட்டமா இந்த வாகனங்களை செலவழிக்கிறதோ அல்லது மக்களுடைய அபிவிருத்திக்கு செலவழிக்கிறதோ ஒரு சாத்தியப்பட இருக்கு. இதுக்கான மாற்று கோயில செய்கிறது அநேகமா இல்ல. கோயிலுக்குரிய வயல் இருக்கும். ஒரு விற்பனை வருமானம் இருக்கிற வகையா இருக்கும். பாடசாலையில அநேகமா 4 மாசத்துக்கு பார்த்தா ஒரு டெக்டர் ரொம்ப வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில நீங்கள் அதை எதிர்பார்க்காம அதாவது எங்களுடைய அயல் சபையோட கலந்து ஆலோசிச்சு அல்லது மாணவ சபையோட நீங்க கொண்டு கொடுக்குற எங்கள்கிட்ட இந்த ஒரு அடிப்படையில நீங்க தரப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையை செய்வோம். அதை செய்து அதை நாங்கள் ஒரு பேருக்கு நாங்கள் வாங்கி காசு கொடுப்போம். அவங்களுக்கு காசு கொடுப்போம் கொடுக்கலாம். அவர் அந்த வகையில் போனாதான் நாங்கள் ஒரு மீடியமான சபையாக இந்த மற்றது இந்த விஷயம் நாங்கள் ஏற்கனவே கடந்த சபை கூட்டங்களை பேசிட்ட மாணவர் சபையில கேட்கறது கேட்கறதுல நாங்கள் அதை ஆலோசிச்சிருக்கிறோம். அது நாங்கள் திருப்பி கலைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. நாங்கள் அது உணர்ந்த 12 மாசமா ஒரு நாள் முதல் வந்தது நீங்கள் மட்டுமில்லை. நீங்கள் கொண்டு வாரீர்கள் சொல்லிக் சும்மா அழிமிலிருந்து காய்ச்சி கொண்டு போனதுல அர்த்தம் இல்லை. நாங்களும் சில விஷயங்களை பார்த்து கொண்டு போனது சமத்துவ கௌரவ உறுப்பினர் நானும் சில விஷயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். சரியா அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். சும்மா வருவனவே எழும்பி நின்று அது இல்லை இது இல்லை சொல்லிட்டு போறது அல்ல.
சபை என்றது கௌரவ உறுப்பினர் என்றது 28 உறுப்பினர் 28 உறுப்பினருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த சபையை முழுமையாக கொண்டு போறதுக்கு எங்களாலான பங்களிப்பை செய்யறது. கடந்த கால சபைகளில் நாங்கள் அதை செய்திருக்கிறோம். ஒரு தவிசாளருக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் எங்களாலான பங்களிப்பை நாங்கள் அதை செய்திருக்கிறோம். ஆனால் இங்கே பலர் அதுக்கான முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் என்னமோ தெரியல, நீங்கள் ரெண்டுகளும் அது இல்லை இது இல்லை இது இல்லை ஏதோ சும்மா வேணுமென்றே தரம் குறைக்கிறதுக்காக ஒரு சபையை தரம் குறைக்கிறதுக்காக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? அது எனக்கு கடையாக தெரியாது. ஆனா நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க வந்ததுல இருந்து நாங்கள் தேவையை கேட்ட மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மின்சார ஆகலையே நான் 2ஆக 3ஆக மாத்தி தேவை கேட்ட மாதிரி ஒரு ஆளை குறைச்சி இப்போ இன்னொரு ஆளை வச்சு இன்றைக்கு கூட தெரியணும். வடக்கு மாகாணங்கள் நீங்கள் வேணுமென்றா இரவுல போய் எல்லா பிரதேச சபைகள்ல மின்னிலக்க பாடுகளை நீங்க பார்த்துட்டு வந்து மாநில பிரதேச சபை பற்றி நீங்க பேசணும். எத்தனையோ இடங்கள்ல இருந்து இன்னைக்கு மாநில பிரதேச சபையில மின்சாரம் என்ற விஷயத்துல மின்மொழியை பற்றி பாராட்டுத்தான் வருது. பல பேர் பாராட்டி இருக்கிறாங்க தொலைபேசியில. நாங்கள் செய்யாமல் இங்க இருக்கையில எங்களால செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கமா போல இல்ல, நாங்கள் உறவு வந்து இங்க படுத்து போயில, நீங்க நினைக்கமா போல இல்ல. ஏற்கனவே இருந்த மிஷினை மாற்ற வேண்டும். அந்த மிஷின் மாற்றி அதை நாங்கள் சரியான முறையில எடுத்துக்கொண்டு அதற்கான திட்டமிட நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல 1 லட்சம் கிலோ மிஷினை கொண்டு கூட்டி கூட 1 லட்சம் கிலோ உறவு அடிக்கலாம். அதுக்கான திட்டமிடலை சரியா செய்யணும். அதுக்கான உதத்தை கொள்ளணும் செய்யறதுக்கான பர்ச்சேசிங்கான விஷயங்கள் நாங்கள் அதை எல்லாம் ஓடர்கள் எடுக்கணும். எல்லாம் செய்திருக்கிறோம். சும்மா இருக்கையில நடந்து கொண்டிருக்கும். நீங்க நினைப்பா கூட நாங்கள் இங்கே இருக்கையில அதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. ஒரு விஷயம் அப்படியான விஷயங்களை பாராட்டணும். என்ன சொன்னா நாங்கள் வந்து மரம் பச்சவன் நாங்க தனி குடும்பத்தில் பிளவப்படக்கூடாது. இந்த மரம் பச்சவனை தான் பாராட்டணும். இந்த 1 கோடி ரூபாய் மிஷினுக்கு அடிச்சு அத்திவாரம் போட்டது முன்னே கமிஷனர் ஜெகனேசன். அதுக்கு நான் அவரை பாராட்டணும். அதை விட அவரின் காலத்தில் நாங்களே திலகாத்திரமா செயல்படுறாங்கன்னா அவரோட முன்னோக்கு சிந்தனையானா அவர் எல்லாரோடையும் அந்த காலத்துல 1 கோடி மிஷினுக்கு நீங்க கடைசி சபை கூட்டத்தில் நாங்க தான் ஆதரவு கொடுத்தது. ஆனால் அது நடக்கல. அது இப்பதான் நடந்து. அப்ப நீங்க ஒரு விஷயம் சும்மா நீங்க தேவையில்லாம கௌரவ உறுப்பினர் நீங்கள் என்ன அடிப்படையில பேசுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஒரு மின் இணைப்புக்கு நாங்க பட்டியல் சொல்லி சொன்னாங்க. ஒரு மாசத்துல இந்த வட்டாரத்தில் நாளைக்கு வர மாட்டோம். ஆனா அது சரி நாங்க திட்டத்தை தான் கொண்டாங்க. அதே மாதிரி சொன்னாங்க வாகனத்துக்கு பழுதா போதும்னா வாகனத்துக்கு நீங்க பதிவோட போட மாட்டோம். இந்த வரையும் போட்டுருக்கீங்க இல்ல என்ன செய்யறீங்கன்னு சொன்னா இல்ல. ஆனா கூட்டத்துல வந்து காய்க்கிறீங்க அறிக்கையில வருது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா நடவடிக்கை இல்ல. இதுக்காக நீங்க உடனடியாக நடவடிக்கை இந்த காலம் 1 வருஷம் போயிட்டு நாங்க வந்து சும்மா கொட்டச்சட்டை போட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு வரையில மக்கள் விஷயம் செய்யணும். ஆனா அதுல இங்க இருந்து என்ன செய்யணும்னா கடந்த சொல்லிக் கொண்டு ஒரு விளக்கத்தை நீங்கள் ஒன்று செய்ய தேவையில்ல. எங்களுக்கு நாங்கள் பொறுப்படுத்த நாங்கள் அது சம்பந்தமான சகல திட்டமிடலை போட்டுட்டோம். நீங்கள் சும்மா கரையக்கூடாது. சரியா? நாங்கள் உங்களை மாதிரி இல்ல. நாங்கள் தெளிவாதான் இருக்கிறோம். சும்மா வந்துட்டு 6 நாளைக்கு 4 நாளைக்குள்ள தரப்பட்ட கணக்கறிக்கைய மீடியாக்காக உடனே வந்துட்டு வீட்டையே அறிக்கை வாங்காம கிளப்பி இருக்கிறார். நான் இல்ல தெளிவாக போடுவீங்க. அஞ்சு நாளைக்கு முதல் தந்த கணக்கறிக்கையை இன்றைக்கு வந்து இதுல பார்த்துட்டு இன்றைக்கு தந்த கணக்கறிக்கை செக் பண்ணலாம் தூக்கி எடுக்கிற கெப்பாசிட்டி என்னிட்ட இல்ல. அந்த கெப்பாசிட்டி எங்கிட்ட இல்ல. இந்த மாதிரி கெப்பாசிட்டி எங்கிட்ட இல்ல. உடைச்சு பார்த்துட்டு இது வந்து அரசு வருகை நடைமுறை எல்லாமே நீ சொல்ல நாங்கள்
தீர்மானம் வீட்டு காசுல கொண்டு வரது கொண்டு அதுக்குரிய நடைமுறைகளால் நாங்கள் போகலாம். சரி நடைமுறைகள் அப்படித்தான் வரலாம். நடைமுறை முடிஞ்சு சொல்ல முடியும். இந்த தீர்மானம் செய்யப்பட்ட சொல்லுங்க. அதை நீங்க செயலாளர் அதை அவனத்தில் எடுங்க. நான் அது சொல்லி எனக்கு ஒரு 2 மாதம் பண்ணிக்கிறேன். அந்த காரணத்தாலதான் நான் வந்து அந்த 10 வந்து மத்திய பிரதேச சபையில நான் எந்த கணக்கில் வந்து தனியாக வந்து நான் வைக்கிறேன். நான் இங்கே சபையில வந்து சொல்லி சட்டப்படி இங்கே நான் உங்களுக்கு எதிரான பயக்கிறான்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இல்லை, நான் செய்தாவது நீங்க செய்வீங்கன்னா நான் இந்த புரியாத வேலையை செய்கிறேன். இப்போ அந்த கம்ப்ரேசர் வந்து சின்ன வேலை, அதை பார்த்துட்டு அதை மாற்றி போட்டு அதை மாற்றி விட வேலை. அதே மாதிரி அந்த கம்போஸ்டர் திருப்பாக்கதான் போனான்னு சொல்லி நான் அதையும் உண்மை அந்த பெரிய வாகனம் குப்பை அழுத்தி அதான் போய் அது பழமையா வரதான் நாங்கள் பழமை அவ்வளோதான். நாங்கள் எதுவும் கஷ்டமானதான் நான் சூழ்நிலையமாக இருக்கணும் வரமா பராமரி கூட இருக்கணும். அதே மாதிரி தான் வாகனத்தில் உண்மையாகவே அந்த ஒரு திறமையான சாரதிகளை நீங்கள் முடக்கம் செய்து கொண்டு அதே திறமை இல்லைன்னு சொல்லிட்டு ஓரளவு வாகனத்துக்கு வந்து பக்குவமான டிரைவர் வேணும். அதை நீங்கள் கட்டாயம் செயலாளர் என்னன்னு சொன்னால் அது முதல் ஓடும்போது ஒரு 2.5 வருஷமா இப்போ ஒரு 10 வரையிலேன்றது நான் கண்கூடாக பார்த்து அறிஞ்சா அந்த விஷயத்தை தான் செய்றீங்க. இது புது விளக்கமான கூட்டத்தில் இந்த கவலை புது விளக்கமான கூட்டத்தில் இல்லை. அப்ப புது விளக்கமான ஒரு வேலையும் செய்யல. ஒவ்வொரு நாள் வாகனம் அங்கே ஒன்றுமே செய்யல. ஒன்றும் செய்யல. கடைசி முடியும். கடைசி கூட்டத்திலே நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்க. செய்தியா கூட்டத்தில் அந்த கௌரவ உறுப்பினர் 10 பேர் கௌரவ உறுப்பினர் வேலைக்கு ஒவ்வொருத்தரை கூப்பிடுறது, ஆட்களை கூப்பிடுறது, கதைக்கிறதா வீட்டு நாங்க உண்மைகளை சொல்றது, இது தமிழ் பிடிச்சா வாங்குறதுன்னு சொல்லுவோம். அது வந்து இன்னைக்கு எல்லாரும் இன்னொரு பிரச்சனை துன்பக்கள் வாழ்றது வெளி சுகாதார உத்தியோகத்தர்கள் எடுக்கிறது பிரச்சனையா இருக்கு. ஆட்கள் இல்லாமல் இல்லை இருக்கிறவர்கள் செய்யறோம். காய்ச்சி கொண்டிருக்காரீங்களோ சரிதானே? 7 மேலாளர்களுக்கு தெரியும். நீங்க அறிக்கையா கணக்கிலேயா